வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. சாம்னா பத்திரிகை, சிவசேனா உத்தவ் தாக்கரே அவர்கள் நடத்துகின்ற பத்திரிகையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை ஒருங்கிருக்கக்கூடிய தலைமை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்கத்தில் மம்தா போன்றவர்களுக்கு தான் இருக்கிறது. ஸ்டாலின் அல்லது மம்தா போன்றவர்கள் தான் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த இந்தியா கூட்டணிங்கிற கான்செப்ட் உருவாகும் போதே ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படிங்கிற பேரில் நிறைய அடிபட்டது. சரத்பவார், நிதிஷ்குமார் தான் தொடக்கத்தில் இருந்தார். அப்புறம் பெங்களூர் கூட்டத்துக்கு அப்புறம் இல்லைன்னா அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். மம்தா பானர்ஜி, இப்படி பல பேர் இங்கே பேசப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹிந்தி பெல்ட் வேறு மாதிரி யோசிப்பாங்க, ஹிந்தி பேசாத பெல்ட் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, இந்துத்துவா பெல்ட்டில் இருக்கிற காங்கிரஸ் வேறு மாதிரி யோசிப்பாங்க, திராவிட மண்ணில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேறு மாதிரி யோசிப்பாங்க, மம்தா பானர்ஜி வெர்சஸ் கம்யூனிஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், கேரளா வெர்சஸ் கம்யூனிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கிறோம். இதில் கெஜ்ரிவாலுடைய பாணி தனி, வலதுசாரியா இடதுசாரியா மாநில உணர்வா, அவர் எப்படி எடுத்துக்கிறது, வெறுமனே ஊழல் ஒழிப்புங்கிற அந்த மாதிரியான ஒரு தட்டையான அரசியலா, யாரையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இவர்கள் எல்லோரையும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாஜகன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இனிமே மாநிலங்கள் இருக்காது, இனிமே தேர்தல் இருக்காது. இந்த அபாயத்தை சொல்லி எவ்வளோ முரண் கருத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க இப்போதைக்கு பாஜக எதிர்ப்பில் ஒன்று சேருவோங்கிற அந்த ஒரு சூட்சமத்தோடையும் சாதுரியத்தோடையும் சாமர்த்தியத்தோடையும் அணிகளை ஒருங்கிணைப்பது, காய் நகர்த்துவது யார் அப்படிங்கிறப்ப சாம்னா பத்திரிகை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதுரியமும் சாமர்த்தியும் பாஜகவை எதிர்க்கின்ற கொள்கை திறனும் திராணியும் உடையவராக இருக்கிறார்னு யார் சொல்லியிருக்கா? சாம்னா பத்திரிகை. மகாராஷ்டிராவில் இருந்து மராத்தா உணர்வு பேசுகின்ற சாம்னா பத்திரிகை, அது ஒரு இந்துத்துவா பத்திரிகை தான். நம்மளுடைய பார்வையில் விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகை, அந்த கட்சி எப்படி யோசிக்குதுன்னா, பாஜகவினுடைய மதவாதம் நம்மளுடைய மாநில உணர்வை விழுங்கிவிடும். இனிமே நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே நான் பேச முடியும். உன்னை அழிச்சிட்டா இது பாசிசத்தினுடைய உச்சகட்டத்தை நோக்கி நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் படிவங்கள் என்ன நடக்குது? எஸ்ஐஆர் படிவம் தேர்தல் அறிவிச்சுட்டு எஸ்ஐஆர் படிவத்தை கையில் கொடுக்குறாங்க. அது திருப்பி எஸ்ஐஆரில் பேர் இல்லைன்னா திருப்பி போகிறாங்க. டக்குன்னு முடிஞ்சால் 10 நாளில் எலெக்ஷன். அப்போ எவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பாஜக ஆளாத மாநிலங்களை இவங்க நடத்த போகிறாங்கங்கிற அச்சம் வந்துருச்சு. அப்போ பாஜக மீண்டும் வருது. இந்த நிதிஷ்குமார் இவர்களுடைய துணையில் வந்த மாதிரி இவர்கள் துணையில் இது வரப்போகுது. அப்படி தெலுங்கு தேசம் அதெல்லாம் துணையில் வருதுன்னா கூட மீண்டும் இது ஆபத்து. எப்படியோ நம்ம ஒரு மெஜாரிட்டி வரவிடாமல், அந்த புரூட்டல் மெஜாரிட்டி இல்லாமல் பாஜகவை தடுத்துட்டோம். இருந்தாலும் பாஜகவை, மதவாதத்தை, இதன் எதேச்சதிகாரத்தை கடுமையாக நாம் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமைனா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிறத சாம்னா உணர்ந்திருக்கு. இதை அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இந்தியாவில் எங்கே இருக்கு? எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இடதுசாரிகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கு, எல்லாமே இங்கே தான் இருக்கு. கெஜ்ரிவால் தமிழ்நாட்டை ரோல் மாடலாக எடுத்துக்கிறேங்கிறாரு. டெல்லி போயிட்டு டெல்லி மாதிரியே ஸ்கூல் மாடலை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கிறாங்க. மம்தா பானர்ஜியை பார்க்க ஸ்டாலின் போனால், சார் 1969லேயே கலைஞர் ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டு மத்திய மாநில உறவுகள் குறித்து பேசியிருக்காரமே சார் என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார்? மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டை பார்த்து வியக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டை பார்த்து வியக்கிறாரு, சித்தராமையா நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்திய எதிர்ப்பில் இனிமேல் வீரியம் காட்டணும் அப்படிங்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் தென்னிந்திய மாநிலங்களை புறக்கணிக்குதுன்னா அதுக்கான ஒருங்கிணைப்பை ஸ்டாலின் தான் நடத்துறாரு. அதில் பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் ராத்திரியா ஓடினார். நான் இருக்கா? பவன் கல்யாணோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டார். அப்போ இந்த அளவுக்கு நீ கட்சியா என்ன வேணாலும், மதமா யாராரு, ஜாதியாயிரு, மொழி என்ன வேணாலும் பேசிட்டு போ, உனக்கும் சேர்த்து தான் போராடுறேன். இது நான் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, குஜராத்தி, பெங்கால், தெலுங்கானா, கர்நாடகா, எப்பா உங்க எல்லாருக்கும் சேர்த்து பேசுறேன்ப்பா. அது ஒரு பெரிய பூதம் நம்ம எல்லாரையும் விழுங்க வருதுங்கிற அந்த பகுத்தறிந்து அந்த ஆய்வுடன் இன்னைக்கு ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த 5 ஆண்டுகளில்ங்கிறத உணர்ந்து மகாராஷ்டிராவினுடைய பத்திரிகை சாம்னாங்கிற பத்திரிகை ரொம்ப விரிவாக அதை எழுதி இருக்கிறதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல தயவுசெய்து கட்சியை மறந்துடுங்க, மதம், ஜாதி, மாநிலத்தை மறந்துடுங்க. பாஜகவை எப்படி எதிர்கொள்வதுங்கிற வியூகம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வியூகத்தை எப்படி பார்க்கணும்னா, என் ஸ்டேட்டில் நான் பாஜக எதிர்ப்பேன், ஆனால் கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்க மாட்டேன், நான் கெஜ்ரிவாலை சேர்த்துக்க மாட்டேன், நான் அகிலேஷ் யாதவை சேர்த்துக்க மாட்டேன், ஆனால் பாஜகவை எதிர்ப்பேன், எனக்கு இவனுக்கும் பிரச்சனை, அப்புறம் இவன் கூட எனக்கு கூட்டணி பிரச்சனை,
இப்படி இருக்கிற யாரும் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்க முடியாது. கெஜ்ரிவால் அவுட் ஆயிடுவார், இந்த அளவுகளின்படி மம்தா அவுட் ஆயிடுவாங்க, இந்த அளவுகளின்படி இடதுசாரிகளும் அவுட் ஆயிடுவாங்க, இந்த அளவுகளின்படி அகிலேஷ் யாதவும் அவுட் ஆயிடுவாங்க. ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் அவுட் ஆகும். காங்கிரஸ் அந்த இடத்துல இருக்கணும். ஸ்டாலின் சொன்ன இடத்துல காங்கிரஸ் தலைமை இருக்கணும்னு பிற மாநில கட்சிகள் சொல்லக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருந்திருக்கணும். காங்கிரசினுடைய கட்டமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளை பார்த்து பதற வைக்குது. பீகாரில் தேஜஸ்வி யாதவை அரவணைத்து காங்கிரஸ் போய் அதிக சீட்டுகள் தேஜஸ்வி யாதவை வெற்றி பெற வச்சு இந்த கணம் அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும். தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்கி பாஜகவை தோக்கடிப்பதை இலட்சியாக கொண்டு இருக்கணும். இவங்க தேஜஸ்வி யாதட்ட அதிக சீட்டு கேட்கறது போட்டு பாடா படுத்தி இப்போ உள்ளதும் போச்சுங்கிற மாதிரி ஓவைசி வாங்கின எண்ணிக்கையில் காங்கிரஸ் சீட்டு வாங்கி பீகாரில் கேவலமான நிலைக்கு போயிடுச்சு. அங்கே மாநில கட்சியான தேஜஸ்விக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்தும் அவர் முதலமைச்சர் ஆக முடியல. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அசோக் கெலாட் ஒரு பக்கம், பைலட் ஒரு பக்கம், எங்கே போனாலும் சண்டை. இது போக பிஜேபிக்கு கொஞ்சம் சளைச்சது இல்லைங்கிற மாதிரி சில கமல்நாத்துகள் உள்ளே இருந்துக்கிட்டு அவ்வப்போது மோடியை பாராட்டுகின்ற சசி தரூர்கள், தமிழ்நாட்டிலேயே இங்கு பாஜகவுடைய சொல்படி செயல்படுவோங்கிற மாதிரி சந்தேகம் வர்ற மாதிரி மாணிக் தாக்கூர்கள், இங்கே இந்துத்துவ எதிர்ப்பில் ஒழுங்காக போயிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே கல்லெறிஞ்சு கூட்டணியில் எப்படி சொன்னால் இந்த கூட்டணி உடையுமோ அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாணிக் தாக்கூர்கள், பிரவீன் சக்கரவர்த்திகள். அப்புறம் எப்படி சார் காங்கிரஸ் மீது மாநில கட்சிகள் நம்புவாங்க? நம்ம எல்லாரும் பிஜேபியை நோக்கி எதிர்நோக்கிறோன்னு சொல்லி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணால் பிஜேபியை எதிர்க்கிறத விட்டுட்டு கூட்டணி கட்சிகள், நேச சக்திகள் இவங்களோட 2 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டு பரவாயில்ல நான் இல்லாமல் நீ ஜெயிச்சிருவியான்னு சவால். அப்புறம் எப்படி சார்? எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் இதை தானே சார் பண்ணியிருக்கு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வேற மாதிரி சண்டை, மம்தா காங்கிரஸ் சண்டை. என்ன கேட்டால் மம்தாவுக்கு கூட காங்கிரஸ் ஒன்று சேர்ந்துடலாம், இதில் என்ன இருக்கு? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் நல்ல இணைப்பில் தொடர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வரையும் அவங்க முலாயம் சிங் யாதவினுடைய அந்த கட்சி இருக்கிற வரையும் ஓரளவுக்கு அதில் பெறலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலோட நீங்கள் இணக்கமாக இருந்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், கோவா இந்த காங்கிரஸ் மட்டுமே அரவிந்த் ஆம் ஆத்மி சேரும்போது அந்த அலைன்ஸில் ஒரு வெற்றி பிடிக்கலாம். மம்தா பானர்ஜி கொஞ்சம் அந்த பக்கம் இருப்பா, மேற்கு வங்கத்திலிருந்து அவங்க சில மாநிலங்கள், அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் சேர்ந்தா. ஸோ காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே உள்ள மாநில கட்சிகளோடு சேர்ந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா மாநில கட்சியை சிஎம் ஆக்கணும், மாநில கட்சிக்கு அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிற உணர்வோடு செயல்பட்டா டெல்லி அதிகாரத்திலிருந்து பிஜேபியை விலக்கி வைக்கலாம். எல்லா மாநில கட்சியிலையும் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா பாஜகவை அரியணையிலிருந்து நீக்கக்கூடிய வேலையில் நாம் பார்க்கலாம். நீங்கள் மாநில கட்சிகளோட அதிகாரத்தில் பங்கு பிரச்சனை 20 சீட்டு 60 சீட்டு 70 சீட்டுன்னு சொன்னீங்கன்னா பீகாரில் நடந்த கதை தான், 2011 தமிழ்நாட்டில் நடந்த கதை தான். அப்போ ஃபெயிலியர் மாடல்லாம் தேர்ந்தெடுத்து இதே மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம்னு காங்கிரஸ் இருப்பதால் சாம்னா பத்திரிகை, சிவசேனா பத்திரிகை தன்னை முன்னிறுத்தாமல் ஸ்டாலினை முன்னிறுத்திருக்கு. ஏன்னா அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க நிலைமை தெரியும். சரத்பவாரை முன்னிறுத்த முடியல, 2ஆ உடஞ்சு கிடக்கிறாரு, சிவசேனா 2ஆ உடஞ்சிருக்கிறது. அப்போ நம்மளை பாஜக வலிமை குன்ற செய்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, செந்தில் பாலாஜியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இடி சிபிஐன்னு, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலைங்கிறப்ப இவர் தலைமையில் ஒருங்கிணைப்பில் அந்த அன்பு ஒருங்கிணைப்பு அதிகாரத்தை பகிர ஒருங்கிணைப்பு கிடையாது. வாங்க 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 தட்டி வாங்க பண்ணலாம் வாங்க, பிஜேபி எதிர்க்கிறதா நோக்கம்னு எல்லாரையும் அரவணைக்கணும். மம்தா வருவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாங்க, அகிலேஷ் யாதவ் வருவாங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வருவாங்க, ஒரிசா பட்நாயக் அவங்க அப்பா ஒரு காலத்தில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமே மத்தியஸ்தம் பண்ணவர். வாங்க, அந்த வரலாறு நமக்கு இருக்குது. வாங்க பட்நாயக் வாங்க. வடகிழக்கு மாகாணம் கேட்கவே வேணாம், கண்டிப்பாக திராவிட மண்ணோடு நெருங்கிய தொடர்புடையது. வாங்க. இப்படி இந்தி பேசாத மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் 3ஐயும் ஒருங்கிணைச்சாலே பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய சக்தியை காட்டிவிட முடியும். ஆனால் ஒன்று சேர மாட்டோம். காங்கிரஸோட சண்டை, மம்தாவோட சண்டை, அகிலேஷ் யாதவோட சண்டை, கெஜ்ரிவாலோட சண்டை, அப்புறம் எப்படி சார் பிஜேபி உள்ள வராமல் இருக்கும்? ஸோ இந்த நலனை கருத்தில் கொண்டு மிக அழகாக தெளிவாக உள்ளே புகுந்து அடித்திருக்கிறார்கள். சாம்னா பத்திரிகை எழுதியிருக்கு. சாம்னாவுடைய தலையங்கத்தில் திராவிட கட்சியை பாராட்டி, தமிழ்நாட்டை பாராட்டி ஒருங்கிணைக்க வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்றிருக்கிறார்கள். அநேகமாக இது கடந்த மக்களவைத் தேர்தலே நம்ம பேசணும். ஸ்டாலின் என்று வந்தால் மம்தாவிலிருந்து யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் சொன்னால் எல்லாருமே பார்ப்பாங்க. சரத்பவாருக்கும் பெரிய இந்திய அளவிலான ஒரு மதிப்பு ஆதரவு இல்லை. கெஜ்ரிவாலை டெல்லியை தாண்டி பெரிய அளவில் இல்லை.
அகிலேஷ் யாதவ் ஊபியை தாண்டி அவர் ஆதரிப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏற்கனவே ஃபரூக் அப்துல்லா போன்றவர்கள் ஸ்டாலினை பிரதமராக்குங்கலாம் சொன்னாங்க காஷ்மீரில். ஸோ காஷ்மீர், வடகிழக்கு, இந்தி பேசாத மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள், ஒரிசா என அனைவரும் ஒன்று திரண்டால், இந்தி பேசுகிற மாநிலத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நினைத்தால் இந்தி பெல்ட்டிலையும் ஓரளவுக்கு நமக்கான ஆதரவை செலுத்த முடியும். ஸோ இதை நான் கட்சி, மதம், சாதி, மொழி கடந்து இந்தியாவை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க சாம்னா பத்திரிகை எழுதிய தலையங்கமாகவே இதை நான் பார்க்குறேன். எதிர்க்கட்சியாக இருந்த போதும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து தொடர்ச்சியாக தங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எஸ்ஐஆர் படிவு மாதிரியாக சிஏஏ சட்டங்களாக இருக்கட்டும், பிசி ரிசர்வேஷன் கட் ஆகட்டும், எஸ்சிக்கான ஸ்காலர்ஷிப் கட் ஆகிறதாக இருக்கட்டும், இந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும், நீட்டை கொண்டு வரதா இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரதா இருக்கட்டும், மசோதாக்களை தாமதப்படுத்துகின்ற ஆளுநருடைய இந்த எதேச்சதிகார செயல்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வழக்காடு மன்றம் மூலமாக போராடுறது, நாடாளுமன்றத்தில் வாதாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக போராடி கொண்டே இருக்கின்ற இந்த தன்மையைத்தான் சிவசேனா சாம்னா பத்திரிகையில் ஸ்டாலின் தான் இதை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை. இந்த தமிழ்நாடு இதே இந்துத்துவ எதிர்ப்பில் உறுதியாக இருந்து இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கணும். காங்கிரஸ் அதை தயவு செய்து இதை பின்பற்றணும். இல்லைன்னா டெல்லி அதிகாரம் என்பது எட்டாக்கனியாயிரும். அப்புறம் மாநிலங்களே இல்லாத ஒரு சூழல் வந்துருங்கிறத தயவு செய்து கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் இதை உணரணும். அப்படிங்கிறதை உணர்த்த தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.